ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு ஏபி ஹாப்பி ஃபேமிலி. இன்றைக்கி வந்து எல்லோருக்கும் உழைக்கும் உலக உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி உண்மையான ஒரு வீடியோ போட போகிறேன் உழைப்பாளர்களுக்காக டெடிகேட் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு வந்தோம் பார்த்திங்களா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஒரு அம்மா வந்து ஒரு லேடி வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டிலலாம் வந்து கார்டனில் பார்த்திங்கன்னாக்கா ஸ்க்ரீன் போடுவோம் இல்லைங்களா, பால்கனிலெல்லாம் மூங்கில் அது. அந்த மூங்கில் கட்டையை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கவே வந்து அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதில் நூலில் என்னமோ கல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்கங்க. அதை இங்கேயும் அங்கேயும் ரொட்டேட் பண்ணுறாங்க. அது அழகாக ஜாயிண்ட் ஆகிடுது. அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று சொல்லி லிங்க் மாதிரி பண்ணுறாங்க. மூங்கில் கட்டை எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது வந்து அவங்கள நான் வந்து பேட்டி எடுத்தேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 80 ரூபாங்களாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும் போல இருக்குது. அந்த 1000 ரூபாயில் அந்த மூங்கில் செலவு, நூல் செலவு, அவங்களோட கூலியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா கையில் நிற்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நடைபாதை வியாபாரிகளுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும், வாங்கணும். கடையில் போய் வாங்காமல் இந்த மாதிரி நடைபாதை வியாபாரிகிட்ட வந்து நம்ம வந்து பொருளெல்லாம் வாங்கிக்கணுன்றது என்னோடய ಆಸೆ. ಒಂದು ಫುಲ್ ಸ್ಕ್ರೀನ್ಗೆ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ? ಒಂದು ಫುಲ್ ಸ್ಕ್ರೀನ್ಗೆ ಯಾವ ಏನು ಸೈಜ್ ಕೊಡ್ತಾರೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡ್ಸ್ ಆಗುತ್ತೆ. ಹೌದಾ? 1000 ಬರುತ್ತಾ? ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತಾ? ಕಡಿಮೆದಲ್ಲೂ ಬರುತ್ತೆ, ಜಾಸ್ತಿನೂ ಬರುತ್ತೆ. ಇದು ಏನು ಯಾಕೆ ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ? ಇದು ಬಾಲ್ಕನಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ. ಫುಲ್ ಕೂಲಿಂಗ್ ಆಗುತ್ತಾ? ಬಾಲ್ಕನಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ. ಬಾಲ್ಕನಿ ಅದು ಗೊತ್ತೇ, ಕೂಲಿಂಗ್ ಬರುತ್ತಾ? ಹೌದಾ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்க்ரீனில் பால்கனியில் ஜன்னலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எதுக்குனாக்கா கூலிங் வருமா, வெயில் வந்து கம்மியாக இருக்கும். டஸ்ட்டுன்னு மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. வெயில் வந்து அந்த உஷ்ணத்தை வந்து அந்த மூங்கில் வந்து இழுத்துக்குமா. ஸோ அதனால தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியாபாரிங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஆதரவு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? பாய்.